சிரியாவில் மிகப்பெரிய ஆட்சி மாற்றம் நடந்திருக்கு. ஏற்கனவே நம்ம ஈராக்கின் வரலாறு பற்றி படிக்கும்போது சிரியா பற்றி கொஞ்சம் படிச்சிருக்கிறோம். இப்போது சிரியாவில் இவ்வளவு பிரச்சனைகள் நடக்குது அப்படின்னா, அப்போ சிரியாவில் என்னதான் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு நாம் புரிந்து கொள்ளணும்னா, சிரியாவின் நவீன கால வரலாறு கொஞ்சம் நாம் தெரிந்து கொள்ளணும். சிரியா மத்திய கிழக்கில் அரசியல் ரீதியாகவும் பூகோள ரீதியாகவும் முக்கியமான இடத்துல தான் இருக்குது. சிரியாவுடைய மேற்கு பக்கம் லெபனான் தேசம், கிழக்கு பக்கம் பார்த்திங்கன்னா ஈராக், வடக்கில் பார்த்திங்கன்னா துருக்கி தான் அதோடைய எல்லை, தெற்கு பகுதியில் ஜோர்டான், இஸ்ரேல் அதோடைய எல்லைகளாக இருக்குது. சிரியாவில் முக்கியமான நகரம்னா டமாஸ்கஸ், ஆலப்போ, இதெல்லாம் மிக பழமையான நகரங்கள். எகிப்திலிருந்து ஆண்டு கொண்டிருந்த மாம்லிக் சுல்தான்களுடைய காலகட்டத்தில் இந்த டமாஸ்கஸ் முக்கியமான நகரமாக இருந்தது. உமையாட் காலிபேட்டுடைய ஆட்சியிலும் இது முக்கியமான நகரமாக இருந்தது. இதற்கு பிறகு தான் ஒட்டாமான் பேரரசுடைய ஆட்சி கீழே இந்த பகுதி வருது. முதலாம் உலக யுத்தம் காலகட்டத்தில் ஒட்டமான் எம்பையருடைய வீழ்ச்சிக்கு பிறகு இந்த மிடில் ஈஸ்ட் பகுதிகள் பிரிட்டன் மற்றும் பிரான்ஸுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வருது. இந்த லெபனானும் சிரியாவும் பிரான்ஸுடைய நிர்வாகத்துக்கு கீழே வருது. ஒட்டமான் பேரரசுக்கு கீழே இருந்த தேசங்களில் ஒரு மிகப்பெரிய தேசமாக, சுதந்திரம் அடைந்த தேசமாக சிரியா வருது. மக்கள் பிரதிநிதிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர்களால் ஆட்சி செய்யக்கூடிய ஒரு மக்களாட்சி முறையில் தான் இந்த சிறிய தேசம் அங்கே உருவாகுது. இப்படி 1945 உருவாக்கப்படுது. ஐக்கிய நாடு சபைகள் உருவாக்கப்படும் போதே ஒரு ஃபவுண்டிங் மெம்பராக சிரியா தேசமும் இருந்தது. 1946 ஃப்ரான்ஸ் அதோடைய ஆர்மி எல்லாவற்றையுமே சிரியாவில் இருந்து விலக்கிட்டு போயிடுறாங்க. ஃப்ரான்ஸ் போன பிறகு அங்கே சுதந்திர தேசமாக சிரியா இருந்தாலும் அதற்கு பிறகு ஏகப்பட்ட பிரச்சனைகளும் குழப்பங்களும் வந்தது. ஏன்னா பல கிளர்ச்சிகளும் ஆட்சியை கைப்பற்றுவதற்கான முயற்சிகளும் நடந்தது. இந்த மாதிரி பல முயற்சிகள் 1949 1971 வரை நடந்திருக்கு. 1963 ஒரு இராணுவ புரட்சி நடந்து பாத் பார்ட்டி சிரியாவுடைய ஆட்சியை கைப்பற்றுகிறார்கள். நாம் ஈராக் வரலாற்றை பார்க்கும்போதும் அங்கே இந்த பாத் பார்ட்டி ஆட்சி செய்து கொண்டு இருந்தது அப்படின்னு பார்த்தோம். அந்த கட்சியில் இருந்து தான் சதாம் ஹுசைன் வர்றாரு. சில படித்த இஸ்லாமியர்கள் அந்த சோசியலிச கருத்துக்களையும் உள்ள எடுத்துக்கிட்டு எல்லா மக்களுக்குமான ஒரு அரசாங்கமாக ஒன்று உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் இந்த அரப் சோசியலிஸ்ட் பாத் பார்ட்டி அப்படிங்கிறத ஒன்று உருவாக்குனாங்க. அந்த கட்சியில் இருந்து வந்த சிரியாவில் இருக்கக்கூடிய அந்த கட்சியின் ஒரு பிரிவு தான் இங்கே இருக்கக்கூடிய பாத் பார்ட்டி அப்படிங்கிறதும். இந்த கட்சி தான் அங்கே அதிகாரத்துக்கு வருது. இதனால் மற்ற கம்யூனிச இயக்கங்களோட ஒரு நெருங்கின தொடர்பு இருக்குது. இப்படி தான் சிரியா சோவியத் யூனியனோட ஒரு நெருங்கிய தொடர்புக்கு வந்து அதனால தான் தொடர்ச்சியாக ரஷ்யாவுடைய ஆதரவு சிரியாவுக்கு இருந்தது. 1966 70 வரை நடந்த இந்த புரட்சியில் இந்த பாத் பார்ட்டி அதிகாரத்துக்கு வருது. அப்போ அந்த கட்சிக்கு தலைவராக இருந்தது ஹஃபீஸ் அல் ஆசாத் அப்படிங்கிறவர். இவர் அலாவைட் என்கிற ஒரு சிறுபான்மை இனத்தை சேர்ந்தவர். அதனால் இவர் அதிகாரத்துக்கு வந்த பிறகு அந்த சிறுபான்மை இனம் அல்லது அதிலும் குறிப்பாக அவருடைய குடும்பம் மட்டும் அதிகாரத்தில் இருக்கும்படியாக பார்த்துக்கிட்டார். அவர் இறந்த பிறகு 2000 அவருடைய மகன் பஷார் அல் ஆசாத் தான் அங்கே பிரசிடெண்ட்டாக வர்றார். ஆசாத் சிறுபான்மை இனத்தில் இருந்து வந்தாலும் வெற்றிகரமாக ஒரு சர்வாதிகாரியாக சிரியாவை ஆண்டு கொண்டு வந்தார். சிரியாவுக்கு ஆரம்ப காலத்தில் இருந்தே சோவியத் யூனியனுடைய ஆதரவும் பிறகு ரஷ்யாவுடைய ஆதரவும் இருந்தது. எவ்வளவோ எதிர்ப்புகள் அவருக்கு வந்தும் இவ்வளவு காலம் அங்கே ஆட்சியில் இருக்க முடிஞ்சதுன்னா அதுக்கு ரஷ்யாவுடைய ஆதரவு தான் காரணம். பெரும்பாலான அரபு தேசங்களில் சர்வாதிகார ஆட்சி, அதனால் பொருளாதார பிரச்சனைகள், இதில் அதிருப்தியில் இருந்த மக்கள் புரட்சி செய்ய ஆரம்பித்தாங்க. 2011 இருந்த இந்த அரப் ஸ்ப்ரிங் அப்படிங்கிற புரட்சி ஆரம்பித்தது. மக்கள் கிளர்ச்சி புரட்சி வேகமாக பரவியது. அப்போ சிரியாலையும் ஆசாதுடைய ஆட்சிக்கு எதிராக மிகப்பெரிய புரட்சி நடந்தது. ஏன்னா மக்கள் அந்தளவு அதிருப்தியில் இருந்தாங்க. ஆசாத் ரொம்ப செல்வ செழிப்பில் ராஜா மாதிரி அங்கே வாழ்ந்து கொண்டு இருந்தார். ஆனால் பொருளாதாரத்தில் சிரியா ரொம்ப மோசமான நிலையில் இருந்தது. மக்கள் கஷ்டப்பட்டுட்டு தான் இருந்தாங்க. அதனால தான் அதிருப்தியில் அங்கே பெரிய புரட்சி நடந்தது. ஆனால் துனிசியா, லிபியா, எகிப்து இப்படி பல அரபு தேசங்களில் இந்த புரட்சினால் ஆட்சி மாற்றமே நடந்தது. ஆனால் சிரியாவில் ஆசாத் இந்த புரட்சியை மிக கொடூரமாக அடக்குனார். அவர் இராணுவத்தையும் போலீஸையும் வைத்து அரசுக்கு எதிராக இருக்கிறவங்களை எல்லாம் கொடூரமாக சித்திரவதை பண்ணுறது, ஜெயிலில் தள்ளுறது, அதை கொலை செய்கிறது, இதெல்லாமே பண்ணார். அவருக்கு எதிராக கிளர்ச்சி செய்து யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிற பல ஆயுத குழுக்களையும் தீவிரவாத அமைப்புகளையும் கூட ரஷ்யாவுடைய ஆயுத பலத்தோடு மிக கடுமையாக தாக்கி அழித்தார். இப்படி 2000க்கு பிறகு ஆசாதுடைய அரசாங்கத்துக்கு எதிரான போராட்டங்கள், யுத்தங்கள் அதிகரித்து கொண்டே இருந்தது. அப்போ தான் அங்கே பல ஆயுத குழுக்களும் பல தீவிரவாத அமைப்புகளும் கூட உள்ள யுத்தம் பண்ண ஆரம்பித்தாங்க. இந்த அமைப்புகளுக்கு பின்னால் அவங்களுக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய மற்ற தேசங்களும் இந்த யுத்தத்தில் பங்கெடுத்தாங்க. இப்படி தான் சிரியா பல ஆயுத குழுக்கள், பல தீவிரவாத அமைப்புகள், அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய தேசங்கள், இப்படி எல்லாருமே யுத்தம் பண்ணக்கூடிய ஒரு பொதுவான யுத்த களமாக, மிக குழப்பமான ஒரு யுத்த களமாக மாறிவிட்டது.
எத்தனை அமைப்புகள் அங்கே யுத்தம் பண்ணுதுன்னு பாருங்கள். சிரியாவுடைய வடக்கில் சில பகுதிகளும் தெற்கில் பெரும்பகுதியும் சிரியா அரசாங்க இராணுவ கட்டுப்பாட்டில் இருக்குது. ஆசாத்துடைய இராணுவ கட்டுப்பாட்டில் இருக்குது. இந்த சிரியா அரசாங்கத்துக்கு எதிராக யுத்தம் பண்ணக்கூடிய அமைப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரீ சிரியன் ஆர்மி அப்படிங்கிற ஒரு அமைப்பு சிரியாவுக்கு எதிராக, ஆசாத்துக்கு எதிராக யுத்தம் பண்ணுது. இதனோட சேர்ந்து சிரியன் டெமோக்ராட்டிக் ஃபோர்ஸ் அப்படிங்கிற அமைப்பும் யுத்தம் பண்ணுது. இதே நேரத்தில் பல தீவிரவாத அமைப்புகள் உள்ள வருது. அல்கோதா தீவிரவாத அமைப்பு உள்ள வருது. இவங்களும் சிரியா அரசாங்கத்துக்கு எதிராக யுத்தம் பண்ணுறாங்க. அதே நேரத்தில் அந்த அமைப்பில் இருந்து பிரிந்து போன அல் நுஸ்ராங்கிற ஒரு அமைப்பு வருது. அல்கோதா அமைப்பில் இருந்து பிரிந்து போன இன்னொரு முக்கிய அமைப்புனா ஹாயட் தஹ்ரீர் அல் ஷாம் அப்படிங்கிறது. அதுதான் HTSன்னு சொல்லக்கூடிய இன்றைக்கு ஆசாத்தை விரட்டிட்டு அதிகாரத்துக்கு வந்திருக்கிறாங்க இல்லையா, இந்த அமைப்பு. இந்த அமைப்பும் அல்கொய்தா அமைப்பிலேருந்து பிரிந்து வந்த அமைப்பு தான். இவங்களுக்கு கீழே ஒரு 10 தீவிரவாத அமைப்புகள் இருக்குது. ஸோ இவங்க எல்லாம் சேர்ந்து ஆசாதுடைய இராணுவத்துக்கு எதிராக யுத்தம் பண்ணுறாங்க. ஆசாதுக்கு ஆதரவாக ஈரான் உள்ள வருது. ஈரானுடைய ப்ராக்சி அமைப்பான ஹெஸ்புல்லாக்களும் உள்ள ஆசாத்துக்கு ஆதரவாக மற்ற அமைப்புகளோட யுத்தம் பண்ணுறாங்க. இது நேரத்தில் ரஷ்யா உள்ள சோவியத் யூனியன் காலகட்டத்தில் இருந்து இந்த சிரியாவுக்கு ரஷ்யா ஆதரவாக தான் இங்கே இருக்குது. அதனால் ரஷ்யாவுடைய இராணுவ தளங்கள் சிரியாவில் இருக்குது. இதனால் ரஷ்யாவுடைய ஆயுதங்களும் ஆதரவும் ஆசாதுக்கு தொடர்ந்து இருந்தது. ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு அமைப்புகளும் ஒருத்தரோட ஒருத்தர் யுத்தம் பண்ணிக்குவாங்க. உதாரணமாக பார்த்திங்கன்னா ஆசாத் இராணுவத்துக்கு எதிராக போராடுகிற ஃப்ரீ சிரியன் ஆர்மி அப்படிங்கிற இந்த ஆர்மி ஆசாத் இராணுவத்துக்கு எதிராக யுத்தம் பண்ணுது. இதற்கு அமெரிக்காவுடைய ஆயுத உதவி ஆதரவு இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் இதற்கு HTS அமைப்பின் ஆதரவும் கொஞ்சம் இருக்குது. அவங்க 2 பேருமே சேர்ந்து ஆசாத்துக்கு எதிராக தான் யுத்தம் பண்ணுறாங்க. ஆனால் அல்கொய்தா அமெரிக்காவுக்கு எதிரான ஒரு அமைப்பு. அந்த அமைப்பில் இருந்து பிரிஞ்சு வந்தது தான் இந்த HTS. ஆனால் இதுவும் ஃப்ரீ சிரியன் ஆர்மியோடு சேர்ந்து ஆசாத்துக்கு எதிராக யுத்தம் பண்ணுறாங்க. குர்திஷ் இன மக்களை பற்றி நம்ம பார்த்துருந்தோம். குர்திஷ் இன மக்கள் அவங்க சுதந்திரத்துக்காக போராடிட்டே இருக்கிறாங்க. இந்த குர்திஷ் அமைப்பும் ஆசாதுடைய இராணுவத்துக்கு எதிராக போராடுறாங்க. ஆனால் அதே நேரத்தில் ஆசாதுடைய இராணுவத்துக்கு எதிராக போராடுகிற ஃப்ரீ சிரியன் ஆர்மிக்கு எதிராக தான் இருக்கிறாங்க. துருக்கி அதுவும் ஆசாத்துடைய இராணுவத்துக்கு எதிராக தான் போராடுது. ஆனால் துருக்கியும் இந்த குர்திஷ் இன அமைப்புகளுக்கு எதிராக செயல்படுது. யுத்தம் முழுவதுமே துருக்கி தொடர்ந்து குர்திஷ் அமைப்புகளுக்கு எதிராக தாக்குதல் நடத்தி கொண்டு தான் இருந்தது. ஆனால் அமெரிக்கா இந்த குர்திஷ் அமைப்புகளை பயன்படுத்தி ஆசாத்துக்கு எதிராக யுத்தம் பண்ணுது. அமெரிக்கா இராணுவ உதவிகளை குர்திஷ் அமைப்புக்கு கொடுக்குது. அமெரிக்கா கூட்டணியில் இருக்கக்கூடிய இந்த துருக்கி நேட்டோ அமைப்பில் இருக்குது. ஆனால் இந்த துருக்கி அமெரிக்கா உதவி செய்கிற ஆதரவு கொடுக்குற இந்த குர்திஷ் அமைப்புக்கு எதிராக தாக்குதல் நடத்துது. அதே போல் ஃப்ரீ சிரியன் ஆர்மிக்கு துருக்கி உதவி செய்யுது. ஆனால் அந்த ஃப்ரீ சிரியன் ஆர்மி குர்திஷ் அமைப்புக்கு எதிராக யுத்தம் பண்ணுது. இது மட்டும் இல்லாமல் இந்த வளைகுடா நாடுகள் பலதும் சேர்ந்து ஃப்ரீ சிரியன் ஆர்மிக்கு அவங்க பண உதவி ஆயுத உதவியெல்லாம் செய்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் இன்னொரு புது குழப்பமாக 2014 IS அமைப்பு வந்தது. இஸ்லாமிக் ஸ்டேட்னு சொல்லிட்டு இந்த அமைப்பு நாங்கள் அரபு தேசங்கள் எல்லாத்தையும் சேர்த்து ஒரே காலிப்பிட்டாக உருவாக போகிறோம் என்று சொல்லி சிரியாவில் பல நகரங்களை ஒன்றா பிடிக்க ஆரம்பித்தாங்க. ஈராக்கிலும் பல பகுதிகளில் பிடிக்க ஆரம்பித்தாங்க. பாக்தாத்தை நோக்கி போனாங்க. இங்கே சிரியாலையும் பல நகரங்கள் பல பகுதிகள் இவங்க கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்தது. இந்த IS அமைப்பில் இருக்கிறவங்க கூட முன்னால் அல்கொய்தாவில் இருந்தவங்க தான், அதிலிருந்து பிரிஞ்சு வந்தவங்க தான். ஆனால் அந்த IS அமைப்பு மிக வேகமாக வளர்ச்சி அடைந்து வந்தது. அதுவும் சிரியாவில் அவங்க பல பகுதிகளை பிடிச்சதுனால அமெரிக்கா, ரஷ்யா போன்ற மற்ற தேசங்கள் மற்ற அமைப்புகள் எல்லாம் சேர்ந்து ISக்கு எதிராக யுத்தம் பண்ணாங்க. இதனால் அந்த அமைப்பு தோற்கடிக்கப்பட்டது, அந்த பகுதிகளெல்லாம் மீட்கப்பட்டது. ஆனாலும் இந்த IS அமைப்பு இன்னும் ஈராக்கிலும் சரி சிரியாலையும் இருக்க தான் செய்கிறாங்க. சில சின்ன சின்ன பகுதிகளை அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்து கொண்டு இருக்கிறாங்க. இவ்வளவு குழப்பங்கள்னால தொடர்ச்சியாக யுத்தங்கள் சிரியாவில் ஒரு இடம் பாக்கி இல்லாமல் எல்லா இடத்துலையும் யுத்தங்கள். எல்லா அமைப்புகளும் எல்லா தேசமும் ரஷ்யாவும் கொண்டு போடுது, அமெரிக்காவும் கொண்டு போடுது. இப்படி சிரியாவே சிதிலமடைந்து போய்விட்டது. நீங்கள் படங்களில் பார்க்கலாம், அந்த கட்டிடங்கள்லாம் பாருங்கள். இன்றைக்கி காசா இந்த நிலைமையில் இருக்குது, லெபனானும் பாதிக்கப்பட்டிருக்கு. ஆனால் சிரியா இதற்கு முன்பு 2011 இருந்த அந்த யுத்தங்களில் மிக மோசமாக அழிக்கப்பட்டு ஒரு அழிந்து போன நகரமாக, அழிந்த உலகம் மாதிரி தான் இருக்குது. அதனால தான் அங்கே வாழவே முடியாது அப்படின்னு சொல்லி மக்கள் கூட்டம் கூட்டமாக மற்ற தேசங்களுக்கு போக ஆரம்பித்தாங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய அரபு தேசங்கள், மிக முக்கியமாக துருக்கி வழியாக அவங்க ஐரோப்பிய தேசங்களுக்கு கூட்டம் கூட்டமாக படையெடுக்க ஆரம்பித்தாங்க. இந்த சிறிய அகதிகளால் தான் மிகப்பெரிய அகதிகள் பிரச்சனை அப்படிங்கிறதே ஐரோப்பாவில் வந்தது. 2024 இந்த மாதம் தான் ஆசாத்துக்கு எதிரான இந்த யுத்தம் திரும்ப ஆரம்பிச்சுது. மிக குறுகிய காலத்திலே ஆசாதுடைய படைகள் தோற்கடிக்கப்பட்டு இன்றைக்கி அவர் நாட்டை விட்டே ஓடி இருக்கிறார்.
இவருடைய தகப்பனார் ஹஃபஸ் அல் ஆசாத். அவருடைய காலகட்டத்திலேயே அவர் தன்னை சிரியாவுடைய சர்வாதிகாரியாக கொண்டு வந்துட்டார். அவருடைய அலாவிட் சிறுபான்மை இனத்தில் இருக்கக்கூடியவங்களை தான், தனக்கு உண்மையாக இருக்கக்கூடிய தன்னுடைய இனத்தவர்களை மட்டும்தான் அவர் அரசாங்கத்தில் மிக முக்கியமான பதவிகள், இராணுவம், சீக்ரெட் போலீஸ், இப்படி பல முக்கிய பதவிகளில் இவர்களை தான் வைத்தார். யாசர் அரஃபத் தலைமையில் PLO அமைப்பு ஜோர்டான் அரசாங்கத்துக்கு எதிராக யுத்தம் பண்ணும்போது இவர் PLOக்கு ஆதரவாக தன்னுடைய படைகளை அனுப்பி இப்படி ஜோர்டானையும் பகைத்து கொண்டார். 1967 எகிப்து இஸ்ரேலுக்கு எதிராக யுத்தம் பண்ணும்போது அந்த 6 நாள் யுத்தத்தில் சிரியாவும் அந்த யுத்தத்தில் சேர்ந்தது. இஸ்ரேலுக்கு எதிராக படையெடுத்தது, இஸ்ரேலுக்குள்ளே போய் சில பகுதியில் பிடிச்சாங்க. ஆனால் அந்த 6 நாள் யுத்தத்துடைய கடைசி பகுதியில் சிரியா பக்கம் தன்னுடைய கவனத்தை திருப்பி 48 மணி நேரத்தில் சிரியாவுடைய கோலன் ஹைட்ஸில் பெரும் பகுதியை 3/2 பகுதியை பிடிச்சிட்டாங்க. இதற்கு பிறகு 1973 எகிப்தும் சிரியாவும் சேர்ந்து யாம் கிப்பூர் வார ஆரம்பித்தாங்க. இந்த யுத்தத்திலையும் இஸ்ரேலுக்கு எதிராக இவங்களுக்கு தோல்வி தான் கிடச்சிது. இதற்கு பிறகு எகிப்து இஸ்ரேலோட ஒரு சமாதான உடன்படிக்கைக்கு வந்தது. இஸ்ரேல் தேசத்தை அவங்க ஏற்றுக்கொண்டார்கள், இஸ்ரேலை ரெகனைஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் சிரியா இஸ்ரேல் தேசத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. இஸ்ரேல் தேசம்னு அவனுக்கு இருக்கக்கூடாது, அது அழிக்கப்பட வேண்டியது அப்படிங்கிற அந்த நிலையில் தான் இருந்தாங்க. அதனால் சிரியா மட்டும் தொடர்ச்சியாக இஸ்ரேலுக்கு பகை நாடாக அதற்கு எதிராகவே தான் செயல்பட்டு வந்தது. சிரியாவுடைய ஆசாத் வடகொரிய ஆதரவோடு அணு ஆயுதத்தை தயாரிக்க முயற்சி பண்ணார். அந்த அணு உலையையும் இஸ்ரேல் கண்டுபிடித்து அழித்து விட்டது. ஆசாத் சிரிய மக்களுக்கு எதிரான படுகொலைகள் நிறைய செஞ்சுருக்கிறாரு. 1970 முஸ்லீம் பிரதர்ஹுட் அமைப்பு ஆசாத்துக்கு எதிராக செயல்பட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அவர்களை பழிவாங்க நடத்தப்பட்ட நடவடிக்கைகளில் பல மக்கள் கொல்லப்பட்டார்கள். 1980 மக்கள் இந்த அரசாங்கத்துக்கு எதிராக போராடும் போது 40,000 மக்கள் கொல்லப்பட்டார்கள். இப்படி ஒரு சம்பவத்திலேயே அதிக மக்கள் 40,000 பேர் கொல்லப்பட்டது இங்கே சிரியாவில் தான் நடந்திருக்கு. நீங்கள் இந்த மேப்பில் சிரியாவை பார்த்தீங்கனாலே தெரியும் எந்த அளவு சிக்கலான ஒரு சூழ்நிலைன்னு. சிரியாவுடைய வடக்கு பகுதியில் பார்த்தீங்கன்னா அந்த மஞ்சள் நிறத்தில் காட்டியிருக்காங்க இல்லையா, இங்கெல்லாம் குர்திஸ் பல குழுக்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்குது. இங்கே துருக்கியும் வடக்குலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே வர்றாங்க. துருக்கியோட கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய சில குழுக்கள் இருக்குது, அதுதான் அந்த ப்ளூ கலரில் காட்டியிருக்கிறாங்க. அதற்கு கீழே பார்த்தீங்கன்னா அந்த லைட் க்ரீனில் இருக்கக்கூடியது எல்லாமே ஃப்ரீ சிரியன் ஆர்மி, அவங்க கட்டுப்பாட்டில் இருக்கிறது. அப்புறம் மையப்பகுதி அதற்கு கீழே இருக்கக்கூடிய அந்த சிகப்பு கலரில் காட்டியிருக்கிறதெல்லாம் ஆசாத் கவர்மெண்ட்டுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது. இடையில சில கருப்பாக இருக்கிறதெல்லாம் IS அமைப்புடைய பகுதி. இது தவிர சவுத்தில் இன்னும் சில சின்ன குழுக்கள் அவர்களுடைய கட்டுப்பாட்டில் சின்ன பகுதிகள் இருக்குது. இந்த சிக்கலான நிலையில் தான் இந்த ரெபல் ஃபோர்ஸஸ் ஆசாத்துடைய இராணுவத்தை தோற்கடித்து இன்றைக்கு தலைநகர் டமாஸ்கஸ்குள்ளே நுழைந்து சிரியாவுடைய ஆட்சி எங்களுடைய கட்டுப்பாட்டுகளை வந்துடுச்சுன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு வாரத்துக்கு முன்னால் அலப்போ நகரத்தை பிடிச்சிருந்தாங்க, அடுத்தது இட்லிப்பை பிடிச்சாங்க. ஆனால் யாருமே எதிர்பார்க்காத வேகத்தில் மிக சீக்கிரமாகவே டமாஸ்கஸ் வரைக்கும் வந்துட்டாங்க. ஆசாத்தும் அங்கேருந்து தப்பி ரஷ்யாவுக்கு போயிட்டார். இவ்வளவு வேகமாக ஆசாத்துடைய அரசு வீழ்ச்சி அடையும்னு யாரும் எதிர்பார்க்கலை. இப்போ சிரியாவின் ஆட்சியை கைப்பற்றி இருக்கிறதா சொல்லுகிற இந்த ரெபல் ஃபோர்ஸ் HTS என்கிற அமைப்பும் ஒரு மத அடிப்படைவாத தீவிரவாத அமைப்பு தான். ஏன்னா அல்கொய்தா அமைப்பிலிருந்து பிரிந்து வந்தவர்கள் தான். ஆனால் இன்றைக்கி இல்லை, நாங்கள் சிரியாவை முன்னேற்றுவோம், நாங்கள் மத அடிப்படையில் ஒரு தீவிரவாத அமைப்பாக நாங்கள் இல்லை அப்படிங்கிற மாதிரி தங்களை காட்டிக்கிறாங்க. சிரியாவில் எல்லா பிரிவினருக்கும் பொதுவான ஒரு ஆட்சியை கொடுப்போன்னு அதனுடைய தலைவர் சொல்கிறார். ஆனால் பிரச்சனை என்னன்னா, இவர்கள் கட்டுப்பாட்டிலும் சிரியாவுடைய எல்லா பகுதிகளும் இல்லை. இன்றைக்கும் இந்த மேப்பில் பார்த்த மாதிரி சிரியா முழுவதும் பல்வேறு ஆயுத குழுக்கள் இருக்குது, பல தீவிரவாத அமைப்புகள் இருக்குது. அப்போ ஒவ்வொருத்தட்டையும் ஒவ்வொரு பகுதிகள் இருக்குது. அப்போ எப்படி இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு நிலையான ஆட்சியை கொடுக்க முடியும்? சிரியா மக்களுடைய பயமும் அதுதான். ஆசாத் அரசாங்கம் வீழ்ச்சியடைந்தாலும் அடுத்தது அங்கே நிலையான ஒரு அரசாங்கம் ஏற்படுத்தப்படணும். அப்படி இல்லை, நாங்கள் ஸ்டெபிலிட்டியான கவர்மெண்ட்டை கொண்டு வர முடியாது. திரும்பவும் ஒவ்வொரு குழுக்களுக்கும் இடையில் மோதல் சிரியா முழுவதும் வன்முறையும் அராஜகமும் தான் இருக்கும். பொதுவாக எந்தவித அரசாங்கமும் இல்லாமல் சட்டம் ஒழுங்கு இல்லாத அராஜகம் இருப்பதை விட ஒரு சர்வாதிகாரியோடைய ஆட்சி இருப்பது எவ்வளோ மேல்னு சொல்லுவாங்க. பெரும்பாலும் உலகத்தில் ஒரு போராளி குழு போராடுதுன்னா அவங்களுக்கு சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பிரச்சனையை எடுத்து அதில் நீதி வேணும்னு போராடுவாங்க. ஒரு கம்யூனிச கொள்கையோட அல்லது ஒடுக்கப்பட்டவர்களுக்காக போராடி அவங்களுக்கு சமநீதி வேணும்னு சொல்லி போராடி இருக்கலாம். ஆனால் மிடில் ஈஸ்டில் மட்டும் பார்த்திங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய அமைப்புகள் எல்லாமே இஸ்லாமிய மத அடிப்படைவாத அமைப்புகள் தான். சிரியாவில் இப்போது அமைதி நிலவணும்னா அங்கே எல்லா மக்களுடைய பிரச்சனைகளும் தீர்க்கக்கூடிய எல்லாருக்கும் பொதுவான ஒரு அரசாங்கம் இருக்கணும். ஆனால் இந்த அமைப்புகளுடைய அடிப்படையே மதமாக இருக்கிறதுனால அங்கே மக்களுடைய ஒற்றுமை இல்லாமல் போயிடும், அல்லது ஒருத்தங்க ஒடுக்கப்படுவாங்க. ஏன் இஸ்லாமிய மக்களுக்குள்ளேயே சியா சுன்னி முஸ்லீம்கள் அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள வேறுபாடுகளும் வன்முறையும் வரலாம்.
அப்போது அங்கே எல்லா இன மக்களும் எல்லா பிரிவு மக்களும் ஒற்றுமையாக இருக்கணும்னா அங்கே எல்லா மக்களுக்குமான எல்லா மக்களாலும் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகளை கொண்ட மக்களாட்சி ஏற்படுத்தப்பட வேண்டும். அப்படி சிரியாவில் சமாதானம் வர்றதுக்கும் சிரியாவை முன்னேற்றுவதற்குமான முயற்சிகள் நடக்கப் போகுதா, அல்லது திரும்பவும் இஸ்ரேலை நாங்கள் அழிக்க போகிறோம், பாலஸ்தீனத்தை உருவாக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு திரும்பவும் இஸ்ரேலுக்கு எதிரான யுத்தங்கள் தீவிரவாதம்னு ஆரம்பிக்க போகிறாங்களான்னு தெரியல. ஏற்கனவே இப்படி தான் அவங்க நாட்டு மக்களுக்கு நல்லது செய்கிறத பற்றி யோசிக்காமல் நாங்கள் இஸ்ரேலை அழிப்போம்னு சொல்லிட்டு 2 யுத்தத்தை ஆரம்பித்து அதில் அவங்களுக்கு பெரிய தோல்வி. இதற்கு பிறகு ஈரான் இஸ்ரேலுக்கு எதிராக தீவிரவாத காரியங்களை செய்யும் போதும் சிரியா அதுக்கு பல வகையிலையும் உதவியாக இருந்தது. லெபனானில் ஈரானுடைய ப்ராக்சியான ஹெஸ்புல்லாக்களுக்கு ஆயுதங்கள் எல்லாமே சிரியா தேசத்து வழியாக தான் போனது. இப்படிப்பட்ட டெரர் நெட்வொர்க்குக்கு சிரியா ரொம்ப முக்கியமான இடமா இருந்தது. சிரியாவிலும் ஈரானுடைய இராணுவ அதிகாரிகள் ஆயுதங்கள் எல்லாமே இருந்தது. அப்படி இருக்கும்போது ஆசாத்துடைய வீழ்ச்சிங்கிறது ஈரானுக்கு பெரிய தோல்வி. ஈரானுக்கு மட்டுமல்ல, ரஷ்யாவுக்கும் இது ஒரு பெரிய தோல்வி தான். அது மட்டுமல்ல, இஸ்ரேலுக்கு எதிராக நிற்கக்கூடிய எல்லா அமைப்புகள் தேசங்களுக்கும் இது ஒரு பெரிய தோல்வி தான். ஆனால் இந்த தீவிரவாத குழுக்கள் இஸ்ரேல் எல்லைக்கு பக்கத்தில் வந்துடக்கூடாதுன்னு சொல்லி கோலன் ஹைட்டில் இருந்து இஸ்ரேலிய இராணுவம் ஹெர்மான் மலையில் இருக்கக்கூடிய ஹெர்மான் மலைச்சிகரம் வரைக்கும் போய் அந்த பகுதிகளையும் தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க. இந்த கோலன் ஹைட் இஸ்ரேலுக்கு மிக முக்கியமான பகுதி. சிரியாவில் இருந்து யாரும் இஸ்ரேலுக்குள்ளே ஊடுருவி வரக்கூடாது அப்படின்னா இந்த கோலன் ஹைட் பகுதி முழுவதும் இஸ்ரேலுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கணும். இதற்கு முன்பு இஸ்ரேல் ஐநா சபையின் படைகளுடைய கட்டுப்பாட்டுக்கு கொடுத்த அந்த பஃபர் சோனையும் இப்போ கைப்பற்றி இருக்கு. மத்திய கிழக்கிலேயே மிக உயரமான பகுதியாகிய இந்த எர்மோன் மலைச்சிகரம் வரைக்கும் இஸ்ரேலுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இப்போ வந்திருக்கு. ஏன்னா சிரியாவில் அடுத்து என்ன நடக்கும் அப்படின்னு நம்ம உத்தரவாதமாக சொல்ல முடியாது. ஏன்னா இப்போவும் அங்கே மத அடிப்படைவாத குழு தான் அதிகாரத்துக்கு வந்திருக்கு. ஆனால் இன்னமும் ஏராளமான தீவிரவாத குழுக்களும் அங்கே இருக்குது. அதனால் அங்கே மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு நிலையான அரசாட்சி வரணும். அவர்கள் நாட்டை எப்படி முன்னேற்றலாம் என்று யோசிக்கக்கூடிய ஒரு அரசாங்கமாக இருக்கணும். அப்படி இல்லைன்னா சிரியாவில் மத அடிப்படைவாத தீவிரவாத குழுக்கள் வந்து அவங்க இஸ்ரேலுக்கு எதிரான யுத்தத்தை ஆரம்பிச்சிடலாம். அந்த தீவிரவாத குழுக்களுக்கு சிரியாவுடைய இராணுவ ஆயுதங்கள் கிடைச்சிடக்கூடாது. ஏற்கனவே இஸ்ரேல் ஒரு பாடத்தை கற்றுக்கொண்டது. காசால ஹமாஸ், லெபனானில் ஹிஸ்புல்லா தீவிரவாதிகள் இவ்வளவு ஆயுதங்களை குவித்து வைத்ததுனால தான் இஸ்ரேலுக்கு எதிரான இவ்வளோ பெரிய யுத்தத்தை அவங்களால நடத்த முடிந்தது. அதனால தான் இப்போ சிரியாவில் இருக்கக்கூடிய ஆயுதங்கள் எதுவும் தீவிரவாத குழுக்களுக்கு கிடைச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் சிரியா இராணுவத்தின் ஏராளமான ஆயுதங்களை அழித்திருக்கிறது. விமானப்படை, கப்பல் படைகளெல்லாம் தாக்கி அழித்திருக்கிறது. அழிந்த உலகம் போன்று இருக்கிற சிரியா அதில் இருந்து மீண்டு வருமா, அல்லது மீளவே முடியாத அராஜக சூழலில் அமிழ்ந்து போய்விடுமா? நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்பதை சொல்லுங்கள். மீண்டும் இன்னொரு வரலாற்று பாடத்தில் நாம் சந்திக்கலாம்.